செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தொடக்க கல்வி பட்டய தேர்வு முடிவுகள் வெளியீடு. தொடக்க கல்வி பட்டய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. வட்டார தனித் தேர்வர்கள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பித்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களிலேயே முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேர்வுகள் தங்களின் விடைத்தாள்கள் நகலினை பெற விரும்பும் தேர்வர்கள் www.diet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பிஎட் மாணவர் சேர்க்கை 1800 மாணவர்களுக்கு கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணை. பிஎட் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வில் முதல் கட்டமாக 1800 மாணவர்களுக்கு கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டதாக கல்லூரி கல்வி இயக்கக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 7 அரசு கல்வியியல் கல்லூரிகளும் 14 அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளும் உள்ளன. இக்கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பில் 2040 இடங்கள் ஒற்றை சாளர முறையில் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகின்றன. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டுக்கான பிஎட் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விருப்பமான கல்வியியல் கல்லூரிகளில் தேர்வு செய்வதற்கான இணைய வழி கலந்தாய்வு ஆகஸ்ட் 4 தொடங்கி 10 முடிவடைந்தன. கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களுக்கான பிடித்தமான கல்லூரியை தேர்வு செய்தனர். மாணவர்கள் தங்கள் ஆன்லைனை விண்ணப்பிக்க www.twise.ac.in என்ற இணையதளத்தில் கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். புதிய வழிகாட்டுதல்கள் வெளியான பிறகு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு. புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்ட பின்னரே பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்லூரி கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் செயலர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பெற்றோர் ஆசிரியர் கழக விதிமுறைகளின்படி பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுக்குமான வழிகாட்டுதல்கள் புதிதாக உருவாக்கப்படும். மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் திருத்திய வழிகாட்டுதல்களுக்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட பிறகே பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக அமைப்புக்கான புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் கல்வி சான்றுகளின் உண்மை தன்மையை அறிய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள், நடுநிலை, அரசு நகராட்சி, மாநகராட்சி மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தங்களது கல்வி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளன. நவம்பர் 1 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.